இருக்கான்னு ஓடி பார்ப்போம். எங்களுக்கு இது பூசை டைம் இல்லை, நாங்கள் இடைநீரம் வந்த வழியாக பூசையில் நாங்கள் வெளியால் வச்சே கொண்டுகிட்டே போவோம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் ஒரு புது மோட்டர் சைக்கிள் ஒன்று கொள்வனை செய்கிறதுக்கு எண்ணி இருந்த நாங்கள். இந்த சைக்கிள் வந்து பதுளையில் வந்து மகன் தான் இப்போ ஒரு கிழமையாக எடுத்து வச்சுருந்தவர். இப்போ தான் இஞ்சார கொண்டு வந்திருக்கிறார், எங்களிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவாக்குண்டை தான் அவாக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். அவன்டே தான் பார்க்க போகிறான் சைக்கிளை. இப்போ இண்டை தான் மகன் கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்தும் இந்த காணொலியை பாருங்கள் நீங்கள். வாங்க சைக்கிள் வந்து பாருங்க, புது சைக்கிள். மனதுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு. உண்டாக்கி மகன் சைக்கிளில் தான் வந்தவர். பதுளையிலேருந்து விரைக்கில் சைக்கிள் இதை இல்லை அங்கேருந்து சைக்கிளில் வரோண்டு யோசிச்சேனா, இல்லை வேறு ஃப்ரெண்ட் மேட்ட சைக்கிள் ஒன்று யோசிச்சேனா. இப்படி எனக்கு தான் எடுத்துக்கொண்டு வந்தேன்ட்டு எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு சைக்கிள் வச்சு ஓடினான் தான் நான் இடைக்கிற சொல்லிக்கொள்கிறேன். இந்த சைக்கிள் சவுண்டுகள் ஸ்டார்ட் எல்லாம் பிரச்சனை, நான் அதை கொடுத்துட்டு புது சைக்கிள் எடுக்க போகிறேன்ட்டு. ஆனால் இப்படி எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு வருவினோம்னு எனக்கு தெரியாது. உண்மையில நல்ல சைக்கிள், நல்ல கலர், நல்ல சைக்கிள். கொண்டா சைக்கிள்லாம் எடுத்துருக்கிறோம். நல்ல சைக்கிள் ரெண்டு தான் எடுக்கிறோம். 125 cc சைக்கிள் இது, நல்ல சைக்கிள் இது. இப்போ வந்து நடுவாக ஆசைப்படுறபடியாக இந்த சைக்கிளே மகன் எடுத்து வந்திருக்கிறார். அதில் ஸ்மார்ட் என்ற மாடல்லாம் எடுத்துருக்கிறோம். அதில் இப்போ இது ரிமோட் கீ மாடல். இது ரிமோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம். கீ இல்லை, ரிமோட்டில் வந்து கணக்கேற்ற மாதிரி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி தான் மகன் தெரிவு செய்து எடுத்துருக்கிறார் இந்த சைக்கிளை. தெரியாமல் எடுத்து கொண்டு வந்துருக்கு சைக்கிள். அப்பா தான் காசு அனுப்பி மகன் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ வண்டியோட பழைய மோட்டர் பைக்குக்கு ஓய்வு. எங்களுக்கு குறுக்கத்தான் வேணும் இந்த சைக்கிளே. நீங்கள் அதை எடுத்தால் இதை குறுக்கத்தான் வேணும் என்றாலும் இது என் கைக்குள்ளே நின்றது. அதுக்கும் ஒரு கடவுள் மாதிரி தான். 10 வருஷம் பெரும் எடுத்து 10 வருஷம். அதனால் நல்லா நிற்கும் சைக்கிள். கொஞ்சம் அந்த ஸ்டார்ட்டுகள் அதுகள் கொஞ்சம் பிரச்சனை, அதால் தான் இதை கொடுத்துருக்கணும் மட்டும் யோசிச்சது. எங்களுக்கு இந்த சைக்கிள் அடிக்க சைக்கிளோடைய ஒரு ஹெல்மெட் ஒன்று வந்திருக்கு. சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்மெட் ஒன்று வந்திருக்கு. வேறு என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் இருக்கோம். இதுக்கு என்னென்ன வந்திருக்கு, இது என்ன சாமான், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒன்று வந்திருக்குது. இது அது பைக்கிൻ്റെ புக்கும் ஹெல்மெட் கேப் ஒன்று வந்திருக்குது. அதோட ஜாக்கெட் ஒன்று வந்திருக்குது. எங்களுக்கு ஃப்ரீயாக தந்திருக்கு. ஆனால் இந்த சைக்கிள் வச்சு பாவிச்சதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ரெண்டும் கம்பெனி வித்தியாசம். ஸ்கூட்டர் தானே இது, ரிமோட் மாடல். அது வித்தியாசம். அதுவும் கூட கம்ஃபர்டபுளுக்காக நாங்கள் வேண்டினாங்களா அப்படி இந்த ஈஸியாக இருக்குமெண்டு. அதை விட கொஞ்சம் சின்ன சைக்கிளாக இருக்குது. சரி, எடுத்து ஓடி பாருங்க. அது பார்க்கத்தான் வேணும். சைக்கிள் இருக்கான்னு ஓடி பார்ப்பேன். புது சைக்கிள்லானே நாளைக்கு இருக்கா கோயிலுக்கு கொண்டு வருவோம். இப்போ சௌர்தானே இருக்கா போவோம். ஒரு சிவன் கோயிலுக்கும் போய் எங்களோட வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் இருக்கா போயிட்டு வருவோம். எக்ஸலரேட் பண்ணுங்க. எக்ஸலரேட் பண்ணால் தன் பாட்டில் ஸ்டார்ட் எடுத்துடும். இது அந்த பைக்கில் இல்லை, இதில் நீங்கள் பழகணுங்க. அதுதான் அதை ஜூஸ் பண்ணிருக்கேன். இது ஜூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் பழகத்தான் வேணும்.
கோயிலுக்கு போட்டுக்கிறோம். கோயிலுக்கு போக வலிக்கிட்டோம். சிவன் கோயிலுக்கு போய் அப்படியே எங்களை வீட்டில் உள்ள குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வர போகிறோம். எங்களுக்கு இது பூசை டைமில் நாங்கள் இடைநீரம் வந்தபடியாக பூசையில் நாங்கள் வெளியால் வச்சு கும்பிட்டுட்டே போவோம். விவசாய நிலக்காரமாக சிலர் வெட்ட முடியாது, சிலர் ஒன்றும் பழக்கி வெட்டுற பருவத்தில் நாங்கள் இப்போ எங்கட காணிக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கட வயல். பாருங்க, கம்பி கட்டையில ஒவ்வொருத்தர் இருக்கிறவங்க உங்களை வரவேற்கிறதுக்கு வந்து இருக்கிறீங்க. ஒவ்வொன்றிலே ஏறி இருக்கிறோம். பங்காலையும் இருக்குது அப்படியே லைனுக்கு லைனுக்கு அப்படியே இருக்கிறாங்க கம்பி கடை. ஒவ்வொரு கட்டை 1 2 3 பேர் இருக்கணும். எங்கட நெல்லம் விளைஞ்சிட்டு போல இருக்கு, நீ வெட்டலாம். இந்த நெல் வந்து பாருங்க எங்களுக்கு விளைஞ்சா வந்து ஒரு முக்கால் பருவத்தோட கொஞ்சம் கூடத்தான் எங்களை நெல் வந்து வெட்டணும். என்னடா அப்போ அந்த அரிசி நல்லா இருக்குண்டா. நான் சாப்பாட்டுக்காக விதைக்கிறதான வழியில் விற்கிறதா அல்லது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துகிறே இல்லையா. அதால் இந்த நெல் வந்து ஒரு நல்லொரு முக்கால் பருவத்தில் பழுத்து கொண்டு வரைக்க வெட்டின வேண்டாம் தான் இந்த நெல் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். அதால் நாங்கள் இதை நாளைக்கு வெட்டலாம் வந்து யோசிச்சிருக்கிறோம். மஞ்சள் நிறத்துக்கு வந்துட்டு நெல்லாம் வந்துட்டு விளைஞ்சிட்டுது நெல் அரிசி வச்சுட்டுது. அப்போ இனி வெட்டி எடுக்கலாம். இதை நல்லா பழத்து காஞ்ச அப்புறம் தான் வெட்டணும் வண்டி இல்லை. இதை இப்போ வெட்டக்கூடிய லெவலில் இருக்குது. ஆனால் கலப்பு இல்லையே, எல்லாம் ஒரே மட்டமாக இருக்குது நெல். சரியான புட்டாக்காக வந்து நிறைய எல்லாம் வீடு மாதிரிலாம் கட்டி இருந்ததெல்லாம் கிராங்கு வந்து எல்லாம் பொருட்கள் அடிச்சு போட்டு கிராங்கு விட்டுறது உண்டு. நாங்கள் நெல் வெட்டி போட்டு தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் பொங்க போனோம். பனம்பழம் எல்லாம் விழுந்து சீசன் முடியுது. காஞ்சிச்சு மேலேயும் பெருசாக முடிஞ்சுது. மேலேயும் என்னதான் இருந்தாலும் நாங்கள் இருந்த காணிக்கு வரைக்க இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் கேட்கல இவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் இப்போ விட்டுட்டு போன வழியாக தான் எங்களுக்கு ஆயுதம் இல்லை புல்லு வளர்த்து விட அப்படி பாருங்க. அப்படியே வெளியே அப்படியே அங்கால எல்லாமே விளைஞ்சிட்டு வெட்டக்கூடியன்னு எல்லாம் வந்துட்டுது. இங்கால பச்சையாக இருக்குது. இங்கால கொஞ்சம் நாள் கிடக்கு. இங்கால கொஞ்சம் நாள் கிடக்கு.
நாங்கள் வந்து இப்போ நாளைக்கு நெல் வெட்டலாமண்டு எண்ணி இருக்கிறோம். ஆனால் மிஷின் ரெடின்னு சொன்னால் நாளைக்கு வெட்டுவோம். இந்த காணொலியே உங்களுக்கு நாங்கள் பதிவேற்றம் செய்து போடுவோம். இப்படி வெட்டுறோம், இப்படி எவ்வளோ நெல் வருதுன்ற பதிவேற்றம் செய்து உங்களுக்கு நாளைக்கு காட்டுறோம். உங்களுக்கு நாங்கள் இந்த உண்மையிலே இந்த மாலை பொழுதுலேயே எங்களை வயலுக்கு நிற்கல இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே நெல் காணிகளாகி நெல் வயல்களாகி தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்ளுவோம். பாய்.